Hi, Monday. Good morning. Monday இல்ல Monday. Hi. Good morning. ஃபீவர் எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? அப்படி மாத்தி மாத்தி நலன் விசாரிச்சுக்கலாம். உனக்கு தானே ஃபீவர் வந்துச்சு, எனக்கு கோல்டு தானே வந்துச்சு. ஆமால, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஊசி போட்டாங்களா? 2 ஊசி. 2 போட்டாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நின்று ஐயோ ஊசி போட்டாங்கன்னு புலம்புற. உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. சரி, நம்ம போய் இன்னைக்கு யாரா உன் வயசா அது? பக்கத்து வீட்டில். இன்னைக்கு வந்து நாளாக நாட்கள் தள்ள ரொம்ப சிரமமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு செய்கிறது நாக்கும் தள்ளிடுது. அதோட வந்து சிம்பிள் அண்டு அவன் சாப்பிட்ற மாதிரி முடிக்கணும்னு ஜீரா ரைஸ், தால் ஃப்ரை, முட்டை ஃப்ரை லஞ்சுக்கு. அப்புறம் வந்து ஈவினிங்க்கு வந்து ப்ரெட்டு. ஐயோ, பிக் பாஸ்கெட் வரவே இல்லை. ப்ரெட் பண்ண முடியாதா? முடியாது. சூப்பர்ரா. வேற அப்படின்னா நான் கொழுக்கட்டை தான் செய்யணும், ராகி கொழுக்கட்டை. ஷோ ஜெப்டோவில் போடுறாரு. 6 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க, ஃபோன் எடுக்கல. அப்படியே போயிட்டாங்க ஆர்டரை தூக்கிட்டு. 12:30 மணிக்கு வரோன்ட்டு. இப்போ நஷ்டம் எனக்கு தான். 6 மணிக்கு ஃபோன் எடுக்கலன்னா ஒரு 6:10 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. நீ தூங்குவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தக்காளி எடுத்து கொடுமாப்ல. பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் தக்காளி பால்லேயே மஞ்சத்தூள் போட்டு குடிப்போம். குடிக்கிறியா? போட்டு தரேன். காலையில் பாலை குடு, நல்ல புச்சிட்டிக்காக இருப்பேன். இந்தாப்பா ஒரு தக்காளி. வெரி குட். இந்த உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு சமைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதா கிச்சன்லாம்? தூங்குற மாதிரி தான் இருக்கும். உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டே ஒன்று தூக்கி இப்படியே தூக்கி போடலாம்ல. அதுக்கும் உட்காந்து கட் பண்ணுமே. படுத்துக்கிட்டே கட் பண்ண வேண்டியதான். பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். தூங்கிக்கிட்டே கட் பண்ணிட்டு கீழே வரும்போது எடுத்துகிட்டு வந்து. நல்ல ஐடியாடா. இந்த இரும்பு கத்திக்கு ஈக்குவல் எந்த கத்தியும் வரல. எத்தனையோ கத்தி வாங்கியாச்சு டிசைனாக. இந்த குக்கர் விசிலுங்க. இந்த குக்கருக்கு இன்னைக்கு ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு. புது குக்கர் வந்துடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம பேசிக்கலி ஒரு சோம்பேறி. ஓகே, இப்போது ரைஸ் வந்து அவனுக்கு மட்டும் அரைக்க பூர வச்சிட்டேன். நம்ம எப்படி மத்தியானம் வேறு தானே சாப்பிடுவோம். அந்த பக்கம் குக்கரை போட்டு தாளிச்சு விட்ருவோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்தறியா கோச்சிக்காம? அதை அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் வைப்போம். சீக்கிரமா. அசல் நெய். என்னையா? நெய்யெல்லாம் ஊற்றணுன்னே காயணும்னு அவசியம் இல்லை. நிறைய சீரகம். ஏன்னா இது பேர் ஜீரா ரைஸ். அப்படியே கொஞ்சோண்டு பெப்பர் தூள், அவனுக்கு கோல்டுக்கு வராமல் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 5 வெள்ளைப்பூடு. 5 வெள்ளைப்பூடு. சும்மா ஒரு 2 பீஸ் பச்சை மிளகாய் காரத்துக்கு. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. அப்படி லைட்டாக ஒரு குலுக்க போட்டு ஒரு நிமிஷம் வைக்கணும். ஏன்னா வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்டட் கார்லிக் ஆனதுக்கப்புறமா இது வந்து நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன்னா 2 பங்குன்னா 1 டம்ளரு கொஞ்சம் ஊசி ஊற்றுறோம். 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1.25. சிம்பிளாக வேலை முடிஞ்சா உப்பை போட்டு அரிசி டீக்கு உள்ளே போட்டு மூடிட்டோம்னா சாப்பாடுகள் ரெடி. அவ்வளோதான்ப்பா ஜீரா ரைஸு. சைடில் மட்டும் நல்லா சுருக்குன்னு 2 சைடிஸை வச்சோம்னா அவங்க பாட்டுக்கு தன்னால் உள்ளே போவாங்க. அவங்க ஜீரா ரைஸ்காரவங்க. எனக்கு ஏன்னு தெரியல, உன்னை பார்த்தா அந்த ஆகாயம் போராத பறவை ஒன்று அந்த பாட்டு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நீ உன்னைய நான் ஒரு தியாகியாக ஃபீல் பண்ணுறேன் போல். ஆகாயத்துக்கு போகணும் போல் நான், அதனால் அது வருது போல்.
உடம்பு சரியில்லை ஆகாயத்துக்கு போயிடுவான் போல நினைச்சிருக்கோம். அப்படி சொல்லாத மாதிரி. அது என்ன கடலால் தீராது இரும்பின் ஆனந்தம். இரும்பு இல்லை இரும்பிக்கிட்டே இருக்கல அதனால இரும்பு. அது மாதிரி அது ஏதோ ஓடிட்டே இருக்கு மைண்ட்ல. உன்னை ஒரு தியாகியே ஃபீல் பண்றேன் நான். அந்த மாதிரி பெருமையா நினைச்சுக்கோடா. ஓகே அவ்வளோதான். நீ இப்போ அவனை தூக்கிட்டு வந்துரு. நான் வந்து இது ஆஃப் பண்ணி விசில் போட்டோம். அதுக்குள்ள மாவு பிசைறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ வா. நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை. இதை வந்து உடைக்க நேரம் இல்லை. ஹீட்டில் அதுவாக உருவிக்கட்டும். தண்ணியை ஊற்றி உள்ள அடுப்பில் போட்டு வச்சுட்டேன். ஓகே. பருப்பு வெந்துருச்சு இறக்கிட்டேன். இதில் ஒரு 5 வால்நட்டு 5-6 பாதாமும் மாதிரி சீச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாவில் போட்டு பிசைய. இதில் 1 கப் மாவு இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கொழுக்கட்டையா? ஆமாம். பாதாம் கொழுக்கட்டையா? கொழுக்கட்டை. நீ என்ன என்னை ஓயாமல் கொழுக்கட்டை செய்கிறேன்னு கேட்குறல? ஆமாம் ஆமாம். இன்னைக்கு வந்து ரவுண்டா செஞ்சு உருண்டை ராகி உருண்டை பண்ண செய்வேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். பேர் தானே உனக்கு பிரச்சனை. சைஸ் மாற்றிடுவேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்துவேன்? என்ன ஏமாத்துற? எவ்வளவு கலந்து இன்னும் வெட்டிவா கிரியேட்டிவ் ப்ராசஸ் உள்ள இறக்கிக்கிட்டு இருக்கே. டேய் வாய் அப்படி இருக்கிற. பாட்டாமா பாதாம் வால்நட். பதம் வெரி பதம். கொதிக்க பால். இது ஆற வைக்கணும் கரெக்டா? பத்தியா நீயே ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிட்ட. போக போக நீயே நீ ஒரு செஃப்பா உணர ஆரம்பிச்சிருவேன் என் கூட இருந்து. நீ எல்லாம் உணர்ந்துட்ட போது நான் உணராம எவ்வளோ கொழுப்பு உனக்கு. போதும் இரு. இது ஒரு நிமிஷம். இந்த மிச்ச மீதி இருக்க பவுடரே அதில் கொட்டிடு. துண்டுகளா போட்டால் எடுத்து கீழே போடும்ல. இப்போ எப்படி கண்டுபிடிச்சி கீழே போடுவான்? எல்லாம் கிரைண்டடா. எப்படி தெரியுமா? பாரு இங்க பாரு துண்டுகளா போட்டிருக்காங்க மம்மி. இங்க பாரு. அடி வாங்க அப்போ. அப்படி எம்முனோ குட் மார்னிங். என் முட்டிலம்மா குட். விடுவா ஏம்மா? அப்புறம் ரெடி பண்ண. யப் டாடி தான் ரெடி பண்ணோம். பண்ணிவிடு. ஏஞ்சரு டாடி எல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணுவது பார். டேய் நெல்லு. ஏய் நெல்லு. அது நல்லா தூங்கி. டாடியா மம்மியா? தூங்கி விளையாடுறது தான் ஒண்ணு கூப்பிட்டா. மம்மியா? இப்போ யாருமா ரெடி பண்ணோம்? டாடியா மம்மியா? மம்மியா. குடுப்பா. போலாம். மம்மியம்மா. மம்மிக்கு லெஃப்ட் கால் சைடு வாங்குது. குறுக்கு வலிக்குது. எப்படிமா உன்னை தூக்குவேன் நான்? தூக்காத. ஏன் தூக்குற? இங்க பாரு. ஏன் தூக்கலாம் முடியாது. மார்னிங் ஹக். அப்படியே இறக்கி விடு. மா டைம் ஆச்சு வா. 1 டே தான் ஸ்கூல். நாளைக்கு லீவு. நாளைக்கு லீவுன்றதை நினைச்சிட்டு வேலை பார்த்தா கூட மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு. ஆமா. பிச்சிக் ஜம்ப் பண்ணு. என்ன மற்ற நேரத்துல குரங்கு மாதிரி தவ்வ ஜம்ப் பண்ணு. ரிமூவ் பண்ணு. மறுபடியும் படுக்க. இதே இதுலயே சுகர் சிரப்லயே களி காய்ச்சிரு. கொஞ்சம் தைரியமா களி விலாக் இன்னைக்கு வரும்னு. அது எப்படி சொல்லாத. அது போடணும். சர்ப்ரைஸா போட்டுரும். தைரியமா வருதுன்னா நீ ரெடி பண்ணணும். நான் வீடியோ கொடுத்துட்டேன். நீ தான் ரெடி பண்ணி போடணும். அதனால உன்னை அவ்வளவு மாட்டி விட முடியாது. சரி ஓகே. வா களிக்கிண்டு வா. எரிய அடுப்புல என்ன காத்து அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் இருதே? ஆமா. இதுக்கு இப்போ தால் தாளிச்சுக்கிறேன். என்ன பண்ற? மஸ்ட் விடுறேன். ஓகே. என்ன போடுற? சொல்லவே மாட்டேன். கடுகு சீரகம் அதெல்லாம் பார்த்தாவே தெரியும். நீ என்ன டிஃப்ரெண்டா செய்வல்ல? நான் வந்து ஆமா நான் டிஃப்ரெண்ட். என்னை ரொம்ப பெருமையா பேசாதீங்க என் முன்னாடி. தெரிஞ்சா சரி. ஐயோ கத்தி எங்க போச்சு? இதா இருக்கு. இதில் டிஃப்ரெண்ட் என்னன்னா இதுதான் டிஃப்ரெண்ட். சொன்னேன்ல. கார்லிக் போட்டு மிளகாத்தூள் போடுவேன். யாருமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க. போட்டோன்னா இதை நல்லா வறுத்தோன்னா ஒரு வாசம் வரும். அப்போ இறக்கும் போது கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அந்த மிளகாத்தூள் கருகிறதுக்கு முன்னாடி அதை இதில் போட்டுறணும்.
அப்புறம் என்ன கால் கிட்ட ட்ரைபாட் வச்சு அப்படியே மோஷன் ஷாட்ல எடுக்கணும் நீ அதெல்லாம் எடுக்கல அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா என்ன நீ தான் சொன்ன ஆமா சொன்னேன் எங்க எடுக்க முடிஞ்சுச்சு நம்மளால சரி விடு நீ தான் எப்பவும் கேமராமேன் தூக்கிக்கிட்டு கூடயே வாங்க மேன் பறக்க முடிஞ்சுச்சு நான் வந்து இதை உருட்டி மேலே வச்சிடுறேன் இதுல சரி உருட்டுவியாமில்ல அவ்வளோதானே அவ்வளோதான் களி உண்ட மாதிரி ஆமாம் போய் அவனை களி விட்டு வரேன் ஊட்டிட்டு வா இதோ இங்கே தான் இருக்கு எடுத்துகிட்டு போ இங்கே தான் இருக்கா தெரியும் போகும்போது எடுத்துப்பேன் ஏன்னா பித்து பிடிச்சிருச்சா உடம்பு முடியாமல் போனதுல எது எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கியே தெரியுது எங்கே இருக்குன்னு என்ன பண்ணுற முட்டை ஃப்ரைக்கு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டேன் இப்போ முட்டையை ரெண்டாக கட் பண்ணி அதில் வச்சு வறுத்து எடுத்துருவேன் எண்ணெய் ஊற்றி தண்ணி ஒன்றா ஊற்றணும்னா இந்த மாதிரி நல்லா மசாலா பிரிஞ்சு வரும் வெறும் மிளகாத்தூள் போட்டு முட்டை வறுத்தோம்னா அது ஒரு மாதிரி கமரிட்டு இருக்கும் கமர் கட்டா இருக்குமா திஸ் இஸ் த மெத்தட் சோறு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் அது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் வெந்துருச்சு என்னடா பொங்கல் வாசம் வருது பொங்கல் தான் செஞ்சியா எவ்வளோ நேரம் ஓகேடா சடாங் அவ்வளோதான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சரி ஓகே வா லஞ்ச் கட்டிடலாம் பேக் பண்ணலாமா ஆமாம் இந்த கொய்யாக்காவும் ஆப்பிளும் கட் பண்ணி லைட்டாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் லைட்டாக அது ஒரு 1 பிஞ்சு தான் ஓகேவாம்மா சரி ஆரம்பமே ஜாம் பண்ணு ஜீரா ரைஸ் லஞ்சுக்கு கையெடு ஒரு வேலை செஞ்சுட்டு ஜீரா ரைஸ்ல கொஞ்சம் பெப்பர் போட்டாச்சு ஏன்னா இப்போ வந்து அவனுக்கு கோல்டு இல்லை இருந்தாலும் கோல்டு ஸ்ப்ரெட் ஆகிற சீசனாக இருக்கு இது வந்து தால் ஃப்ரை தால் தடுக்காவா சரி அது பாப்போம் ஈவினிங் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது தெரியும் எக் ஃப்ரை மம்மி இதெல்லாம் எதுலாம் பச்சை மிளகா இருக்கா அதை எடுத்துட்டு ஒரு வாய் சோறு அரிசி இது உள்ள இருக்கா நீ உள்ள விழுந்துடாத எப்படி வா அது உள்ள இது உள்ள நிக்கிட்டு இருக்க க்ளோஸா அவ்வளோதானே இன்னைக்கு ராகி வால்நட் உருண்டை இதோட செய்முறை வந்து இன்னைக்கு வரும் விலாக்ல வரும் இருடா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ராகி வால்நட் உருண்டையோட முடிஞ்சிருச்சு ஓகே தண்ணி பாட்டில் பை அதுக்கு நாளைக்கு லீவுமா ஜாலி பண்ணிட்டு போயிட்டு வாமா